மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் மதிய நேர வணக்கங்கள். தரம் 11ஆம் ஆண்டு இலக்கண பகுதியினை அவதானித்துக் கொண்டு வருகின்ற வரிசையில இறுதியாக இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என்று சொல்லப்படுகின்ற விடயத்தை பற்றி நாங்கள் படிச்சிருக்கிறோம். இயல்பு வழக்கு என்றா என்ன, அந்த இயல்பு வழக்கில் இலக்கணம் உடையது, இலக்கணம் போலி, மறு என்று சொல்லப்படுகிற விடயமும், தகுதி வழக்கில் 3 வருகின்றது: இடக்கரடக்கல், மங்கலம், குழு, உக்குறி என்று சொல்லப்படுகின்ற 3 விடயங்கள் அதில் வருகின்றது என்று நாங்கள் என்ன செய்வோம் என்றா படித்திருக்கின்றோம். அவை இந்த இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என்று சொல்லப்படுகிற விடயத்தை நாங்கள் அவதானித்து வைத்திருக்கணும். ஒன்று வழக்கண்டா என்னென்று தெரிய வேணும். அந்த வழக்கில் 2 விதமான வழக்குகள் இருக்கின்றன. ஒன்று இயல்பு வழக்கென்று சொல்லப்படுகிற வழக்கும் இருக்கிறது. அடுத்தது தகுதி வழக்கென்று சொல்லப்படுகிற ஒரு வழக்கும் இருக்கிறது. இயல்பு வழக்கென்று சொல்லப்படுகிற ஒரு வழக்கும் இருக்கின்றது. அதே மாதிரி தகுதி வழக்கென்று சொல்லப்படுகிற ஒரு வழக்கும் இருக்கிறது. இயல்பு வழக்கில் இலக்கணம் உடையது, இலக்கண போலி, அடுத்தது மறு என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள் அதில் உள்ளடங்கிறது. இலக்கணம் உடையதென்றால் தமிழில் உள்ள இலக்கண விதிமுறைகளுக்குட்பட்டு வழங்கி வரப்படுகின்ற சொற்கள் அல்லது சொற்றொடர்களை சொல்லுவோம். என்னென்று சொல்லுவோம் என்றால் இயல்பு, இலக்கணம் உடையது. இலக்கண போலி என்றால் என்னவா இருக்கும் என்றால் தமிழில் உள்ள இலக்கண ரீதியான சொற்கள் நாளடைவில் அல்லது காலப்போக்கில் மாறி முன்னால இருக்க வேண்டிய சொல் பின்னாலும், பின்னால் இருக்க வேண்டிய சொல் முன்னாலும் வந்து அதனுடைய பொருள்ல எந்த விதமான மாற்றங்களும் இல்லாது ஏற்றுக்கொள்ளப்பட்டு வரும் என்றால் அதை சொல்லுவோம் இலக்கண போலி என்று அழைப்போம். தமிழிலே உள்ள இலக்கண ரீதியான சொற்கள் நாளடைவிலே மாறி அல்லது காலப்போக்கில மாறி முன்னால் இருக்க வேண்டிய சொல் பின்னாலும், பின்னால் இருக்க வேண்டிய சொல் முன்னாலும் வந்து அவருடைய பொருள் மாறுபடாது இருக்கும் என்றால் அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்டா இலக்கணம் உடி, இலக்கண போலி என்று சொல்லுவோம். இல்முன் என்பதை மாற்றி நீங்கள் என்றா முன்றில் கண்டு வரும். நகர்ப்புறம் என்பதை மாற்றி நீங்கள் என்றா புற நகர் என்று வரும். இல்வா என்பதை மாற்றி நீங்கள் என்றா வாயில் என்று வரும். வாய்க்கடை என்பதை மாற்றினா கடை வாய் என்று வரும். கால்வாய் என்பதை மாற்றி நீங்கள் என்றா வாய்க்கால் என்று வரும். இதுல பொருள்ல எந்த விதமான மாற்றமும் இருக்காது, அப்படியே வரும். சில வேளைகளில் சொற்களில் வரும் எழுத்துக்களில் ஓர் எழுத்துக்கு பதிலாக ஒத்த ஒலியினுடைய வேறு எழுத்துக்கள் நின்று ஒலிப்பதும் உண்டு. அவ்வாறானவற்றை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்றால் எழுத்து போலி என்று சொல்லுவோம். அதுல ஐயர் ஐயர் என்று சொல்லப்படும், ஒளவை ஒளவை என்று சொல்லப்படும், மையல் மயல் என்று சொல்லப்படும். இது மொழிமுதற் போலி. அதே மாதிரி பழமை, பழைமை, கோவில் கோயில், சுகவீனம் சுகஜீனம் சுகவீனம் என்று சொல்லப்படும். தேசம் தேயம், நேசம் நேயம். அதே மாதிரி மறு என்று சொல்லப்படுறது என்னவா இருக்கும் என்றால் தமிழ்ல இயல்பாக வழங்கி வரப்படுகிற சொற்கள் அல்லது சொற்றொடர்கள் சில இலக்கணம் சிதைவடைந்தும் சொல்லுருவம் கெட்டும் வழங்கி வரப்படுமாய் அதனை மறு என்று நாங்கள் அழைப்போம். அருமருந்து என்ன அருமந்தம் என்று சொல்றோம். ஆடுதொடா பாலை ஆடாதோடு என்று சொல்லப்படுகிறது. சுருதி என்பது சுதி என்று சொல்லப்படுகிறது. செல்வ சந்நிதி என்பது சந்நிதி என்று சொல்லப்படுறது. சோழநாடு சோழநாடு என்று சொல்லப்படுறது. நல்லூர் என்பது நல்லை நகர் என்று சொல்லப்படுகிறது. பொன்கொடுதீவு புங்குடுதீவு என்று சொல்லப்படுகிறது.
யாழ்ப்பாண நகர யாழ் நகர் என்று சொல்லுகிறோம். இதன் பிற்பாடு வாரது தகுதி வழக்கு. ஒரு பொருளை குறிக்கும் சொல்லால் கூறுவது தகுதி அன்று என்று வேறு ஒரு சொல்லால கூறுவது தகுதி என்று எண்ணப்படும் சொல் வழக்க சொல்றது தகுதி வழக்கு. இது இடக்கல், மங்கலம், குழு, உக்குறு என 3 வகைப்படுத்தப்படும். இடக்கல் என்றால் சபையில சொல்லத்தகாத ஒரு சொல்லை மறைத்து வேறொரு வகையில சொல்லுவது என்ன கொண்டால் இடக்கல் எனப்படும். சபையில சொல்லத்தகாத ஒரு சொல்லை மறைத்து வேறொரு வகையில கூறுவது இடக்கல் என அழைக்கப்படும். கால் மலங்களில் வந்தான் என்பதை கால்களில் வாரான்னு சொல்றது. அடுத்தது மங்களம் என்பது என்ன கொண்டா, அதாவது ஒரு அமங்கலமான ஒரு நிகழ்ச்சியை மற்றவர்கள் மகிழும்படியாக மங்களமாக சொல்றது. செத்தார் என்பதை துஞ்சினார், இயற்கை எய்தினார், மறைந்தார், காலமானார், புகழுடம் பெய்தினார், இறைவனடி சேர்ந்தார் என்று சொல்லப்படும். நச்சு பாம்பை நல்ல பாம்பு என்று சொல்றது. அடுத்தது குழு குறியண்டா என்னென்றால் ஒவ்வொரு கூட்டத்தாரும் மற்றவர்களுக்கு தெரியாமல் தங்களுக்கு மட்டும் புரியும் வகையில் வழங்கப்படும் சொல்ல சொல்றது குழு குறி என்று சொல்லப்படும். வேடர்கள் அருந்துகின்ற கள்ளினை சொல் விளம்பி என்று சொல்றது. பொற்கொல்லர்கள் பொன்னை பறி என்று சொல்கிறது. அந்தணர்கள் தோசையை சக்கரத்தாழ்வான் என்று சொல்றது. முட்டை வியாபாரிகள் முட்டையை கொக்கு என்று சொல்றது. ஓளவும் எதா இருக்கும் என்றால் இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயத்தில் வருகின்ற விடயங்கள். ஏற்கனவே இதை பற்றி நாங்கள் முதலும் படித்திருக்கின்றோம். அந்த சொன்ன விடயத்தை திரும்ப ஒரு கணம் என்ன செய்யண்டா கூறப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டியது வினை இயல் என்று சொல்லப்படுகிற ஒரு விடயம். அதில் வினை இயல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்தை பற்றித்தான் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டாம் பார்க்க வேணும். வினையியல் என்றா வினை சொல்லை பற்றிய அந்த விடயங்கள் என்னவா இருக்கும் வேண்டா வினை இயலாயிருக்கும். வினை சொல்லை பற்றிய அந்த விடயங்களை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்றால் வினையியல் என்று சொல்லுவோம். அதில் வினையியலை பார்த்தீங்களா வினைச்சொல் என்றால் என்னென்று தெரிய வேணும். வினைச்சொல் என்றால் செயலினை உணர்த்தி காலத்தை காட்டி வருகின்ற சொல்ல நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் வினைச்சொல் என்று சொல்லுவோம். செயலினை உணர்த்தி காலத்தை காட்டி வருகின்ற சொல்ல நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்றால் வினைச்சொல் என்று அழைப்போம். இந்த வினைச்சொற்களுக்கு சில பிரதானமான பண்பியல்புகள் காணப்படும். செயலை உணர்த்தி காலத்தை காட்டும். செயல் ஒன்று உணர்த்தப்படுகிற அதே வேளை காலம் காட்டப்படும். வினைச்சொற்கள் வினை அடைகளை ஏற்று வரும் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. வினைச்சொற்கள் திணை, பால், எண், இட விகுதிகளை ஏற்று வரும் என்ற ஒரு பண்பு இருக்கிறது. அடுத்தது இருக்குது வினைச்சொற்கள் ஏவர் பொருளில் வரும். வினைச்சொற்கள் வேற்றுமை உருவினை ஏற்காது மாறாக வருகின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் சொல்லுவோம். அதை வினையால் அணையும் பேர் என்று நாங்கள் குறிப்பிட்டு கொள்ள முடியும். இதுகளை எங்களுக்கு என்ன செய்யண்டா தெரிஞ்சிருக்க வேணும். அதாவது வினைச்சொல், வினைச்சொல்லினுடைய பண்புகள், அதே மாதிரி மற்றது என்னவா இருக்கும் என்றால் வினைச்சொற்களினுடைய வகைப்பாடு. வினைச்சொற்களினுடைய வகைப்பாடில் முற்றுவினை என்ற ஒரு வகைப்பாடு இருக்கின்றது. அடுத்தது எச்சவினை என்ற வகைப்பாடு இருக்கிறது. முற்றுவினை, அடுத்தது எச்சவினை என்ற வகைப்பாடு. முற்றுவினைக்கு வாரது திறநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்று, உடன்பாட்டு வினைமுற்று, எதிர்மறை வினைமுற்று, தன் வினை பிறவினை என்றது உண்டு. அடுத்து தனிவினை கூட்டு வினை என்பது உண்டு. செய்வினை செயற்பாட்டு வினை என்பது ஒன்று.
செயற்படுபொருள் குன்றிய வினை, செயற்படுபொருள் குன்றாத வினை என்பது அடுத்த ஒரு வகைப்பாடாக இருக்கும். இவையெல்லாம் என்னவா இருக்கும் என்றால் வினைச்சொற்களினுடைய வகைப்பாடுகளாயிருக்கும். எச்சவினைக்குள்ள ஒன்று பேரெச்சம் என்று சொல்லப்படுகிற ஒன்றும், அடுத்தது வினை எச்சம் என்று சொல்லப்படுகிற ஒன்றும் எச்சவினை என்ற வகைப்பாட்டுக்குள்ள என்ன செய்யும் என்றால் உள்ளடங்கி வரும். அவைகள் வினைச்சொற்கள், வினைச்சொற்களினுடைய பண்புகள், வினைச்சொற்களினுடைய வகைப்பாடுகள் என்ற விடயம் என்ன செய்யும் என்றால் தெரிந்திருக்க வேண்டும். இன்னொரு தலையங்கம் போடுங்கோ வினையியல் என்று. வினைச்சொற்கள். வினைச்சொற்கள் என்றால் என்னென்றால் செயலினை உணர்த்தி, என்னத்தை உணர்த்தி என்றால் செயலினை உணர்த்தி காலத்தை காட்டி வரும் சொல். செயலினை உணர்த்தி காலத்தினை காட்டி வரும் சொல்ல சொல்றது என்னென்று சொல்லப்படும் என்றால் அதாவது வினைச்சொல் என்று சொல்லப்படும். செயலினை உணர்த்தி காலத்தை காட்டி வருகின்ற அந்த சொல்லுக்கு பேர் என்னவா இருக்கும்டா வினைச்சொல் என்று சொல்லப்படும். காலங்காற்றுண்டா இந்த காலமானது ஒன்றில் இறந்த காலம், அடுத்தது இரண்டாவது வரும் நிகழ்காலம், அடுத்தது மூன்றாவது வரும் எதிர்காலம். இந்த மூன்று காலத்தில ஏதோ ஒரு காலத்தை உணர்த்தி வரும். ஒன்றில் இறந்த காலத்தை உணர்த்தி வருகிற சொல் இருக்கலாம், அல்லது நிகழ்காலத்தை உணர்த்தி வருகிற சொல் இருக்கலாம், அல்லது எதிர்காலத்தை உணர்த்தி வருகிற சொல் இருக்கலாம். ஏதோ ஒரு காலத்தை காணலாம். செயலினை உணர்த்தி காலத்தை காட்டி வருகின்ற சொல்லை நாங்கள் தமிழ்ல என்ன பேர் கொண்டு அழைப்போம் என்றால் வினைச்சொல் என்று அழைக்கப்படும். உதாரணத்துக்கு ஓடினான் என்ற ஒரு சொல்லை நீங்கள் எடுத்தீங்கள் என்றால் இதை பௌவதமாக பிரிச்சா ஓடு சக இன் சக என்னென்று வரும் என்றால் ஆனண்டு வரும். இதில் வார ஓடு என்பதற்கு வழங்கப்படுகிறவே பகுதி என்று குறிப்பிட அதே வேளை ஆண் என்பதற்கு வழங்கப்படுகிறவே விகுதி ஆக கருதப்படும். இந்த இன்னுக்கு வழங்கப்படுகிறவே இறந்த கால இடைநிலையாக கருதப்படும். இந்த விடயங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். ஒரு வினைச்சொல்ல பார்த்தீங்களா செயல் ஒன்று உணர்த்தப்படுகிற அதே வேளை அந்த வினைச்சொல்லில காலமும் என்ன செய்யுமெண்டா காட்டப்படும். இங்க செயல் ஓடு கண்ட செயல் உணர்த்தப்படும் அதே வேளை காலம் என்ன காலம் காட்டப்படுது என்றால் இறந்த காலம் என்ன செய்யறென்றால் உணர்த்தப்படுகிறது. இறந்த காலத்தை என்ன செய்யறா இந்த ஓடினான் என்ற சொல் என்ன செய்யறா வெளிப்படுத்துகிறது. செயலினை உணர்த்தி காலத்தை காட்டி வருகின்ற அந்த சொல்லை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் வினைச்சொல் என்று நாங்கள் குறிப்பிட முடியும். எழுதிக் கொள்ளுங்கள். வினைச்சொல் என்பது செயலினை உணர்த்தி காலத்தை காட்டி வருகின்ற சொல்
செயலினை உணர்த்தி காலத்தை காட்டி வருகின்ற சொல் வினைச்சொல் என்று அழைக்கப்படும். இங்கு செயல் வினையடியின் ஊடாகவும் காலமானது இடைநிலையின் ஊடாகவும் உணர்த்தப்படுவதாக அமைந்திருக்கும். உதாரணம் ஓடினான். ஓடினான் ஓடு சக இன் சக ஆன். ஓடு சக இன் சக ஆன் ஓடினான் என்று குறிப்பிடப்படும். ஓடு என்பதற்கு வழங்கப்படுகிறது பகுதி. இன் என்பதற்கு இறந்த கால இடைநிலை. ஆன் என்பது விகுதியாக கருதப்படும். இரண்டாவது உதாரணம் பாடுகின்றான். பாடுகின்றான் பிரிச்சா பாடு அதோட கின்று என்றதோட ஆனண்ட விகுதி சேரும். பாடுகின்றதற்கு வழங்கப்படுகிற வேர் பகுதி. ஆன் என்பதற்கு வழங்கப்படுகிற வேர் விகுதி. கின்று என்பதற்கு வழங்கப்படுகிற வேர் என்னவாயிருக்கும் என்றால் நிகழ்கால இடைநிலை. என்ன கால என்றால் நிகழ்கால இடைநிலையாக கருதப்படும். பாடுகின்றான் என்பது ஒரு நிகழ்காலத்தை உணர்த்தி வருகின்ற ஒரு சொல்லாக இருக்கு. நிகழ்காலத்தை உணர்த்தி வருகிற ஒரு சொல். பாடு என்பது அதனுடைய பகுதி. ஆன் என்பது அதனுடைய விகுதி. கின்று என்பது அந்த நிகழ்கால இடைநிலை. எழுதிக் கொள்ளுங்கள். பாடுகின்றான். பாடு சகின்று சக ஆன். பாடு என்பது பகுதி. கின்று என்பது நிகழ்கால இடைநிலை. ஆன் என்பது விகுதி. அடுத்தது எழுதுவான்.
எழுதுவான்ல எழுது அதோட உவ்வண்டது சேர்ந்து அங்கால ஆனண்டது வரும். எழுதுக்கு வழங்கப்படுகிற வேர்பகுதி ஆணுக்கு வழங்கப்படுகிற வேர் விகுதி உவன்னாக்கு வழங்கப்படுகிற வேர் எதிர் கால இடைநிலை. எதிர்கால இடைநிலை எழுதிக்கொள்ளுங்கள். எழுது சக உப்சகான் எழுதுவான். எழுது என்பது பகுதி, உப் என்பது எதிர்கால இடைநிலை, ஆன் என்பது விகுதி. இன்னொரு தலையங்கம் போடுங்கோ. வினைச்சொற்களின் பண்புகள். வினைச்சொற்களின் பண்புகள். வினைச்சொற்களின் பண்புகள். ஒன்று செயலை உணர்த்தி காலத்தை காட்டும். செயலை உணர்த்தி காலம் காட்டப்படும். இரண்டாவது வினை அடைகளை ஏற்கும். வினை அடைகளை ஏற்கும். திணை பால் இட விகுதிகளை ஏற்கும். இட விகுதிகளை ஏற்கும். திணைவால் பெண்ணிட விகுதிகளை ஏற்கும். வினைச்சொல் வேற்றுமை உருவினை ஏற்காது. வினைச்சொல் வேற்றுமை உருவினை ஏற்காது. அடுத்தது வினைச்சொல் ஏவற்பொருளில் வரும். வினைச்சொல் ஏவற்பொருளில் வரும். இவ்வளவும் வினைச்சொல்லுகளுக்கு வழங்கப்படுகின்ற பிரதானமான பண்புகளாக இருக்கும். ஒன்று, முதலாவது செயலினை உணர்த்தி காலத்தை காட்டும். வினை அடைகளை ஏற்று வரும். திணை பால் எண்ணிட விகுதிகளை ஏற்கும். வினைச்சொல் வேற்றுமை உருவினை ஏற்காது. வினைச்சொற்கள் ஏவற்பொருளில் வரும். விளைக்கொள்ளுங்கள். ஒன்று, செயலினை உணர்த்தி காலத்தை காட்டும். செயலினை உணர்த்தி காலத்தை காட்டும்.
இரண்டாவது வினை அடைகளை ஏற்றுவர். அழகாக பாடினான், தெளிவாக எழுதினான், உன்னிப்பாக அவதானித்தான், மெல்ல வந்தான், அடுத்தது வினைச்சொற்கள் திணை பால் எண்ணிட விகுதிகளை ஏற்கும். வினைச்சொற்கள் திணை கம பால் கம எண் கம இட விகுதிகளை ஏற்கும். திணை பால் எண்ணிட விகுதிகளை ஏற்கும். அடுத்தது வினைச்சொல் வேற்றுமை உருவினை ஏற்காது. வினைச்சொல் வேற்றுமை உருவினை ஏற்காது. மாறாக ஏற்று வந்தால் அது வினையாளனையும் பெயர் எனப்படும். அடுத்த வினைச்சொற்கள் ஏவற் பொருளில் வரும். வினைச்சொற்களின் வகைகள். வினைச்சொற்களின் பிரதானமான வகை ரெண்டு பிரதான வகைப்படுத்த முடியும். வினைச்சொற்களை ஒன்று இருக்குது முற்று வினை, அடுத்த வினை ஒன்று இருக்குது எச்ச வினை ஒன்று இருக்குது. முற்று வினை எச்ச வினை. எச்ச வினையில ஒன்று இருக்குது பெயரெச்சம், அடுத்தது இரண்டாவது எச்சம் இருக்குது என்னெச்சம் என்றால் வினையெச்சம். இதில் பார்த்தீங்கன்னா முற்று வினையில முதலாவது இருக்குது தெரிநிலை வினை. அதோட தொடர்பானது குறிப்பு வினை. தெரிநிலை வினை, குறிப்பு வினை. இரண்டாவது ஏவல் வினை. அதோட தொடர்பானது வியங்கோள் வினை. மூன்றாவது உடன்பாட்டு வினை. அதோட தொடர்பானது எதிர்மறை வினை. நாலாவது
தன்வினை. அதோட தொடர்பானது பிறவினை. அஞ்சாவது தனிவினை. அதோட தொடர்பானது கூட்டுவினை. ஆறாவது செய்வினை. அதோட தொடர்பானது செயற்பாட்டு வினை. தெரிநில வினை குறிப்பு வினை, ஏவல் வினை வியங்கோள் வினை, உடன்பாட்டு வினை எதிர்மறை வினை, தன்வினை பிறவினை, தனிவினை கூட்டு வினை, செய்வினை செயற்பாட்டு வினை. ஏழாவது செயற்படுபொருள் குன்றிய வினை. அதோட தொடர்பானது செயற்படுபொருள் குன்றாத வினை. ஏழு சோடி இல்லாம 14 வகைப்பாடுகள் இருக்கிறது. இதில் எச்சவினையில பார்த்தீங்கள் என்றால் ஒன்று பேரெச்சம், வினையச்சம் என்று சொல்லப்படுகின்ற 2 வகைப்பாடுகள் மட்டும் உள்ளடங்கி இருக்கிறது. இதுதான் எதாக இருக்கும் என்றால் இந்த வினைச்சொற்களின் வகைப்பாடு என்று சொல்லப்படுகிற விடயம். இதன் மிகுதி விடயத்தை அடுத்த வகுப்பு அவதானித்துக் கொள்ளலாம் என கூறி இன்று இவ்வளவு பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூர்ணப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.